வணக்கம், வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஸ்டார் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குழந்தைங்களுக்கு புக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புக்கில் கூட இதை வச்சு தைச்சி கொடுக்கலாங்க. சொல்லி கொடுக்குறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த ஸ்டார் வந்து ரொம்ப ஈஸிங்க, 2 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்றைக்கி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க. ப்ளஸ் ஒரு லைட் ப்ரௌன் கலர் யான் எடுத்திருக்கேன். இப்போ நான் மேஜிக் ரிங் பண்ணுறேங்க. அதாவது இந்த விரல் சுற்றி நூல் எடுத்துக்கணும். 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. எதுக்கு இந்த 3 செயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ நான் 3 செயின்ஸ் போட்டேன்னா இப்போ நான் இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டில் போடுறேங்க. ஒரு டைம் யான் சுற்றிட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு இந்த யான் எடுக்கணும். 3 லூப் இருக்கா, 3ல் 2 2ஆக வெளியில் எடுக்கிறேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போடுறேன். இப்போ நான் 3 போட்டேன்னா இப்போ நான் 2 செயின் போட்டுக்கிறேங்க. திருப்பி மறுபடியும் நான் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போடுறேன். இதே மாதிரி நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போடுறேங்க. 3 டபுள் க்ரோஷெட் போட்டு திருப்பி 2 செயின் போடணும், திருப்பி 3 டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி மொத்தம் எனக்கு 5 ஸ்பேஸ் வரணும், 15 டபுள் க்ரோஷெட் வரணுங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 செயின் போட்டுக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன் செகண்ட் செயினில். அதுக்கு அடுத்த செயினில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணணுன்னா, ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே ஹூக் விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, 3ஐயும் சேர்த்து வெளில எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷெட், ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே விடணும், விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, 2 2ஆக வெளியில் எடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷெட், அதாவது 2 வாட்டி யான் சுற்றிக்கணும் ஹூக் மேலே. இப்போ அந்த செயின்ஸ்குள்ளே விடணும், விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 4 லூப் இருக்கா, 2 2ஆக வெளியில் எடுக்கணும். இப்போ லாஸ்ட்டு செயின், அதுலேயும் ட்ரிபிள் க்ரோஷெட் தாங்க பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டாரில் ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி தாங்க மறுபடியும் 6 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணணுமா, சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட், ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே விட்டு 3 வழியாகவும் சேர்த்து எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷெட்,
அதுக்கடுத்து இருக்க 2 செயின்லேயுமே நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம போட்டோமா, இப்போ அந்த ஸ்பேஸில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இன்னும் 3 பண்ணணுங்க. நான் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் ஒன் முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஸ்பேஸில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆகாதுங்க, இது வந்து சீக்கிரமே பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.